மாவில் ஒரு வாட்டி தோசை சுட்டு பாருங்கள். இது என்ன மாவுனா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூனு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூனு, உப்பு 1/2 டேபிள் ஸ்பூனு. நம்ம தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். கை வைக்க தேவையில்லை. கரண்டியாலேயே நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா கலந்துக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கட்டியெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம எந்த அளவுக்கு கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தோசை அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு நான் பெருங்காயம் போட்டேன், அதை காட்ட முடியலை. பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம் போட்டால் போதும். ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளால் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தவா வச்சுருக்கேன், தோசை தவா வச்சுருக்கேன். நம்ம மாவு எப்பயுமே ஊற்றிட்டு நம்ம கரண்டியால் தேய்ச்சி விடுவோம். இந்த மாவு நம்ம தேய்ச்சி விட முடியாது. நம்ம அப்படியே ஊற்றி தான் விடணும். சுற்றிலும் ஊற்றி விட்டால் நமக்கு அது சரி கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணியாக தான் இருக்கணும் மாவு. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெயோ நெய்யோ நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா முறுமுறுன்னு வரட்டும் தோசை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நான் இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறேன். இந்த தோசை எப்படி இருக்குன்றதை நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இன்னொரு தோசையும் ஊற்றிட்டேன். சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இருந்தாலும் விட்டுக்கலாம், நெய் இருந்தாலும் விட்டுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்று விடணும். அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். நான் திருப்பி போட்டுட்டேன். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கடல மாவில் செஞ்சது. கடல மாவுன்னா நம்ம வடைக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த கடலை மாவு, வடக்கறி செய்கிற கடலை மாவு, அந்த மாவில் செஞ்சது. எப்படி இருக்குன்றதை நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பரவாயில்ல. வடக்கறி செய்வோம் இல்லையா, அந்த கடலை பருப்பு. தேங்க்யூ.